அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது ஒருங்கமை சமன்பாடுகளை எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லி. ஒருங்கமை சமன்பாடு என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட தெரியாத கணியங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய ஒன்றுக்கு மேற்பட்ட சமன்பாடுகளை கொண்ட ஒரு தொகுதி தான் ஒருங்கமை சமன்பாடுன்னு சொல்லுவோம். அதை உதாரணமாக நான் சொல்லி காட்டுறேன், பாருங்கள். ஒருத்தர் கடையில் 7 கொப்பியும் 3 பென்சிலும் வாங்குகிறாங்க. அப்போ முதலாளி அவர்கிட்ட காசு எடுத்திருக்காரு 68 ரூபா, சரியா? இன்னொருத்தர் கடையில் போயிட்டு அதே மாதிரி கொப்பி 2ம் 3 பென்சிலும் வாங்குகிறாரு. அவர்கிட்ட முதலாளி காசு எடுத்திருக்காரு 28 ரூபா. இப்போ இதை வச்சு நாங்கள் சமன்பாடு ஒன்று உருவாக்குவோம். முதல்ல போனவர் 7 கொப்பியும் 3 பென்சிலும் வாங்கியிருக்காரு. அப்போ 7 கொப்பியுங்குள்ளே 7 புக் பின்னு போடுறேன், 3 பென்சில், அப்போ 3P போடுறேன். இது ரெண்டுக்கும் சேர்த்து அவர் காசு எடுத்துருக்கிறது எவ்வளோ? 68 ரூபா. அடுத்து ரெண்டாவது நபர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டால் 2 கொப்பி 2 புக்கும் 3 பென்சிலும் வாங்குகிறாரு. அவர்கிட்ட முதலாளி காசு எடுத்திருக்காரு 28 ரூபா. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 கொப்பிக்கும் 3 பென்சிலுக்கும் 68 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 புக்குக்கும் 3 பென்சிலுக்கும் 28 ரூபா. இப்போ நமக்கு தெரியாது கொப்பியோட விலை எவ்வளோ, பென்சிலோட விலை எவ்வளோன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்போ இதை நாங்கள் இந்த ஒருங்கமை சமன்பாடு மூலம் தீர்க்க முடியும். இப்போ இந்த சமன்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தெரியாத கணியங்கள் இருக்குது. இங்கே எனக்கு P இருக்குது, இங்கே எனக்கு B இருக்குது. அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்டது இருக்குது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட சமன்பாடுகள் இருக்கணும். அப்போ இது முதலாம் சமன்பாடு, இது ரெண்டாவது சமன்பாடு, 2 சமன்பாடு இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த 2 சமன்பாடுக்கும் பொதுவான தொடர்பு இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரும் கொப்பி தான் வாங்கியிருக்காரு, பென்சில் தான் வாங்கியிருக்காரு. மற்றவரும் கொப்பி வாங்கியிருக்காரு, பென்சில் வாங்கியிருக்காரு. இப்போ இதுதான் இந்த 2 பேர்த்துக்கும் உள்ள தொடர்பு. இப்போ இந்த மாதிரி சமன்பாடு ஒன்றுக்கொன்று தொடர்பாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் நாங்கள் ஒருங்கமை சமன்பாடு மூலம் கணக்கு நாங்கள் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கணக்கை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ இதை முதலாவது சமன்பாடுன்னு எழுதிக்கணும், இது இரண்டாவது சமன்பாடு. எங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தெரியாத கணியங்கள் இருக்குமா இருந்தால் அதில் ஏதாவது ஒரு தெரியாத கணியத்தை நாங்கள் இல்லாமக்கணும். இப்போ இதில் பார்த்தோம்னா 2 தெரியாத கணியம் இருக்குது. 2 தெரியாத கணியத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் விடை எடுக்க இயலாது. அப்போ இதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு தெரியாத கணிதத்தை இல்லாமாக்கி நாங்கள் கணக்கு செய்யணும். இதை எப்படி இல்லாமக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் 7B இருக்குது, 3P இருக்குது. இங்கே 2B இருக்குது, எனக்கு 3P இருக்குது. முதல்ல நாங்கள் செய்ய வேண்டியது இந்த 2 சமன்பாடுலேயும் ஏதாவது ஒரு தெரியாத கணியம் சமனாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த 7B, இங்கே 2B, ரெண்டும் வேறு வேறு இலக்கங்கள். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே எனக்கு 3P இருக்குது, இந்த ரெண்டாவது சமன்பாடுலேயும் 3P இருக்குது. இப்போ இது ரெண்டும் சமனாக இருக்குது. அப்போ நாங்கள் இதை என்ன செய்யலாம், முதலாம் சமன்பாடுலேருந்து இரண்டாம் சமன்பாடை கழித்து இதை நாங்கள் நீக்கி விடலாம். நீக்கின பிற்பாடு அப்புறம் பிங்கிற தெரியாத கணியம் மட்டும் இருக்கும், அதை வச்சு நாங்கள் கணக்கு செய்யலாம். சரி, எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இது ரெண்டையும் இல்லாமக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், முதலாம் சமன்பாடுலேருந்து அதை எழுதணும். முதலாம் சமன்பாடுலேருந்து கழிக்கிறோம் இரண்டாம் சமன்பாடு. சமன்பாடுக்குள்ளே வந்து வட்டம் போடணும் இப்படி. சரி, இப்போ முதலாம் சமன்பாடுலேருந்து இரண்டாம் சமன்பாடை கழித்தோம்னு சொன்னால் இப்போ 7Bயிலேருந்து என்ன செய்யணும், 2Bயை கழிக்கணும். இப்போ 7Bயிலேருந்து 2Bயை கழிச்சா என்னது, 5B. அடுத்து 3Pயிலேருந்து 3Pயை கழிச்சோம்னா என்னாகும், வெட்டுப்பட்டுரும். ரெண்டுமே என்ன செய்யும், வெட்டுப்பட்டுரும். அதாவது 3Pயிலேருந்து கழிக்கிறோம், 3Pயை கழிச்சா என்ன செஞ்சிடும், 0. அப்போ ரெண்டும் வெட்டுப்பட்டுரும். அடுத்து 68லேருந்து 28 கழிச்சா தானே 40.
இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு, 5b = 40 வந்திருக்கு. ஆகவே b = என்ன, இந்த 5 bயோடு பெருக்கப்படுது, இங்கிட்டு கொண்டு போனால் பிரிப்படும். பிரித்தா b = 8 5 40. இப்போ b = என்னது, 8 வந்துருச்சு. அதாவது ஒரு கொப்பியோட விலை எவ்வளோ, 8 ரூபா. அடுத்து இப்போ பென்சிலின் விலை காண்கிறோன்னு சொன்னால், ஏதாவது 2 சமன்பாடில் ஏதாவது ஒரு சமன்பாடில் இந்த பிக்கு பதிலாக 8 பிரதியிட்டு செஞ்சோம்னு சொன்னால் கணக்கு செஞ்சிடலாம். பாருங்கள், b = 8ஐ சமன்பாடு 1ல் சரி இல்லாது 2ல் சரி, 2 போடுறோன்னே, 2ல் பிரதியிட. இப்போ 2ஆம் சமன்பாடு எழுதுவோம். 2b - 3p = 28. இப்போ b = நமக்கு 8 கிடச்சிருக்கு. அப்போ பிக்கு பதிலாக என்ன போடுவோம், 8. இப்போ 2bனா 2 தர b, அப்போ 2 தர பிக்கு பதிலாக 8. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் b இல்லாமல் இருக்குது, இப்போ p மட்டும்தான் இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு தெரியாத கணியனால் இப்போ நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். 3p = 28. இப்போ 8 எத்தனை, 16. 3p = 28. இப்போ 3p = 28. இந்த 16 அப்படி இங்கிட்டு கொண்டு வந்தால் 16. 3p = இப்போ 28லேருந்து 16 கழிச்சா 2 1 12. ஆகவே p = 12 3ஆல் பிரிக்கிறோம். அதாவது இந்த 3p இந்த 3 இங்கிட்டு வந்து பிரிப்படும். சுருக்குனா எத்தனை, 4. p = எத்தனை, 4. அதாவது பென்சிலின் விலை எவ்வளோ, 4 ரூபா. இப்போ உங்களுக்கு இந்த கணக்கு புரிஞ்சா, இப்போ இந்த கணக்கு சரியாக பிழையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் வேணா பாருங்கள், கொடுத்த கணக்கை 7 கொப்பி, ஒரு கொப்பிக்கு எவ்வளோ, 8 ரூபா. 7 கொப்பிக்கு எவ்வளோ, 8 7 56 ரூபா. ஒரு பென்சில் 4 ரூபா, 3 பென்சில் எவ்வளோ, 12. இப்போ 56ஐயும் 12ஐயும் கூட்டினா எத்தனை, 68. 68 ரூபா வருது. அதே மாதிரி பாருங்கள், 2 கொப்பி, 2 கொப்பிக்கு எவ்வளோ, 8 2 16. ஒரு கொப்பி 8 ரூபா, 2 கொப்பிக்கு 16 ரூபா. 3 பென்சிலுக்கு எவ்வளோ, 12 ரூபா. அப்போ 16ஐயும் 12ஐயும் கூட்டினா எத்தனை, 28. சரிதானே. அப்போ நான் கணக்கு செஞ்சுட்டு நாங்கள் சரியாக பிழையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக நாங்கள் இந்த கணக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் 5a - 2 = 4. அடுத்து 14 - 2b = 4a. இதை ஒருங்கமை சமன்பாடு வடிவத்துக்கு நாங்கள் மாற்றி எழுதிக்கொள்வோம். இப்போ 5a, இந்த 4b இந்த பக்கம் கொண்டு வந்தால் -4b சமன், இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போனால் சமனுக்கு அங்கிட்டு கொண்டு போனால் -2. அடுத்து -4a சமனுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் 4a -2b சமன், இந்த -14 சமனுக்கு அங்கால போனால் -14. இது முதலாம் சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு. இப்போ நமக்கு தெரியும், ஒருங்கமை நமக்கு தெரியும் சமன்பாடுகளில் ஏதாவது ஒரு கணியங்கள் சமனாக இருந்தால் நாங்கள் கழிச்சோ கூட்டியோ அதை நீக்கிவிட்டு நாங்கள் கணக்கு செய்யலாம். 5a இங்கே 4a இருக்குது, இங்கே 4b இருக்குது, இங்கே 2b இருக்குது. இப்போ இது ரெண்டுமே சமனாக இல்லை. அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், ஏதாவது ஒரு தெரியாத கணியத்தை நாங்கள் முதல்ல சமப்படுத்தணும். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இரண்டாவது சமன்பாட்டை நான் பெருக்கிறேன் 2ஆல். அப்போ 2ஆம் சமன்பாடை 2ஆல் பெருக்குனா 4 இந்த 2ஆல் அப்படியே பெருக்கிறோம். 4 8a -2 4b.
சமன் 14 2 28. இது மூன்றாவது சமன்பாடு. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது சமன்பாடும் மூன்றாவது சமன்பாடும் ரெண்டுமே சமனாக இருக்குது. அதாவது 4b இங்கேயும் 4b இருக்குது. புரியுதானே? நாங்கள் அதே ஏயை நாங்கள் சமப்படுத்துகிறதா இருந்தால் இப்போ இந்த இடத்துக்கு 4a வரணும்னு சொன்னால் எந்த இலக்கத்தால் பெருக்கினாலும் 4 வராது. அதே நேரத்தில் இந்த இடத்துல 5a வரணும்னு சொன்னால் எந்த இலக்கத்தால் பெருக்கினாலும் 5a வராது. ஏவை நாங்கள் சமப்படுத்துகிறோன்னா முதலாம் சமன்பாடை நாங்கள் 4ஆல் பெருக்கணும். 4ஆல் பெருக்கினா தான் வரும் 20ன்னு வந்துடும். அடுத்ததாக ரெண்டாவது சமன்பாடை நாங்கள் 5ஆல் பெருக்கணும். 5ஆல் பெருக்கினா என்ன வரும் 20ன்னு வந்துடும். நாங்கள் ஏயை நீக்கணும்னு சொன்னால் இந்த ரெண்டு சமன்பாடையும் 2 தடவை பெருக்கி தான் நாங்கள் நீக்கலாம். ஆனால் நமக்கு பிஏ இல்லாமல் ஆக்குறோன்னு சொன்னால் ரெண்டாம் சமன்பாடை மட்டும் 2ஆல் பெருக்கினாலே நாங்கள் சமப்படுத்திடலாம். இப்போ நமக்கு தெரியும் முதலாம் சமன்பாடுலேயும் 4b இருக்குது, மூன்றாம் சமன்பாடுலேயும் 4b இருக்குது. இப்போ இதை நீக்கிறேன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இதை நீக்கிறேன்னு சொன்னால் முதலாம் சமன்பாட்டிலேருந்து கூட்டணும் மூன்றாம் சமன்பாட்டை. இப்போ முதலாம் சமன்பாட்டிலேருந்து மூன்றாம் சமன்பாடை கூட்டினா இந்த 4bயும் 4bயும் வெட்டுப்படும். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் முதலாம் சமன்பாட்டில் 5aவும் 8aவும் கூட்டினா 8 5 13a. அடுத்து இங்கே 4. இதை பாருங்கள், நான் செய்து காட்டுறேன். 4b அதோட கூட்டுறோம் 4b. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இருக்குது, இங்கே சக இருக்குது. இப்போ வித்தியாசமான குறியீடு, ஆகவே கழிப்பட்டால் இது வெட்டுப்படும். புரியுதா? பிரியாத கணியங்களை நாங்கள் நீக்கணும்னு சொன்னால் ஒரே மாதிரி குறியீடு இருந்தால், அதாவது செய்த கணக்கு போல் ஒரே மாதிரி குறியீடு இருந்துச்சு சொன்னால் கழிச்சா ரெண்டுமே வெட்டுப்பட்டுரும். ஆனால் வித்தியாசமான குறியீடுகள் இருந்துச்சுன்னா கூட்டுனா தான் வெட்டுப்படும். ஏன்னு கேட்டால் கூட்டுனா தான் ரெண்டும் வித்தியாசமான குறியீடு கழிப்படும். புரியுதா? ஒரே விஷயந்தான். ஒரே மாதிரி குறியீடுனா நீக்கணும்னு சொன்னால் கழிச்சு விடுங்க. வித்தியாசமான குறியீடு இருந்தால் கூட்டுனா ரெண்டும் வெட்டுப்படும். புரிஞ்சா? சரி. அடுத்து அதே மாதிரி 2லேருந்து கூட்டுவோம் 28. அதையும் போட்டு பார்ப்போம். 2லேருந்து கூட்டுறோம் 28. இப்போ ரெண்டும் வித்தியாசமான குறியீடு, கழிப்படும். கழிச்சா 26 வந்துடும். பெரிய தானம் சக, ஆகவே சகவில் வரும் வீடு. சரியா? இப்போ 13a சமன் 26. அப்போ a சமன் என்னது? 26 பிரிக்கிறோம் 13ஆல். a சமன் சுருக்குனா 2. புரிஞ்சா? அடுத்து இப்போ நாங்கள் பிஏ காங்குவோம். a சமன் 2ஐ சமன்பாடு 1இல் பிரதி இட. 5a சய 4b சமன் சய 2. இப்போ 5 ஏக்கு பதிலாக 2 சய 4b சமன் சய 2. 2 10 சய 4b சமன் சய 2. சய 4b சமன் சய 2. இந்த 10 இங்கிட்டு கொண்டு வந்தால் சய 10ஆக மாறும். ஆகவே சய 4b சமன் ஒரே மாதிரி குறியீடு கூட்டுப்படும். ஆகவே சய 12. ஆகவே b சமன் சய 12 பிரிக்கிறோம் சய 4ஆல். ஆகவே b சமன் சுருக்குனா 3 வரும். 3 12. சயம் வெட்டுப்பட்டு ஒரே மாதிரி குறியீடு பிரித்தா சகோவில் விட வரும். நமக்கு கிடைச்ச விடையை பிரதியிட்டு பார்த்தோம்னு சொன்னால் நான் கணக்கு செஞ்சு சரியாக பிள்ளைன்னு பார்த்துக்கொள்ளலாம். இப்போ 5a இருக்குது. அப்போ ஏக்கு விடை 2. அப்போ 2 10. பிக்கு விடை 3. அப்போ நாமும் 12. எனக்கு 10, எனக்கு 12. 12 குறியீடு சய, வித்தியாசமான குறியீடு கழிப்படும். கழிச்சா சய 2. பாருங்கள், சும்மா போட்டு காட்டுறேன். 5a சய 4b. 5 ஏக்கு பதிலாக 2 போட்டோம். சய 4க்கு பதிலாக 3 போகிறோம். 2
10 4 12 12 10 கழிச்சா 2. அதே மாதிரி 2ஆம் சமன்பாடுக்கு பிரதியிட்டாலும் இந்த 14 வரும். சரிதானே? இதோட இந்த பதிவை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். நீங்கள் புத்தகங்களில் உள்ள பயிற்சிகளை செய்து பாருங்கள். 3 தெரியாத கணியங்கள் இருந்தால் எப்படி செய்கிறது, அதே நேரத்தில் பின்னத்தில் ஒருங்கை சமன்பாடு எப்படி செய்கிறங்கிறத நாங்கள் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.